நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் எதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட் கொடுக்கணும்? என்ன கேஸ் முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க ஐடி கார்டு காட்டுங்க. நீங்க ஐடி கார்டு காட்டுங்க. நீங்க போலீஸ் தான், நான் எப்படி நம்புறது? நீங்க ஐடி கார்டு காட்டுங்க. நான் காட்டுறேன் லைசன்ஸ். எனக்கு இருக்கு. as a public I have all rights. as a public I have all rights. valid RC, valid license, valid insurance, load school book, load school book. அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபாய் போடணுமாமே? ஏன் என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு? உங்களுக்கு காசு கொடுக்கறது தான் சார் மெயின் வேலை. உங்களுக்கு காசு கொடுக்கறது தான் மெயின் வேலை. எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கு, ரூல்ஸ் படி கரெக்டா தான் வண்டி ஓட்டுறேன், அப்புறம் எதுக்குங்க ஃபைன் போடுறீங்க? சரியான காரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபைன் போடுங்கன்னு வாகன ஓட்டுநருக்கும் போக்குவரத்து உதவி ஆய்வாளருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சென்னை கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னல் பக்கத்துல போக்குவரத்து காவலர்கள் வாகன சோதனையில ஈடுபட்டாங்க. அப்போ அந்த வழியா பாட புத்தகங்களை ஏத்திக்கிட்டு வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தினாங்க. அந்த வாகனத்துக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்க முற்பட்டதா கூறப்படுது. என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ், வாகனத்துக்கான ஆர்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ எல்லாமே கரெக்டா இருக்கும் போது வாகனத்துல அனுமதிக்கப்பட்ட அளவுல தான் பொருட்களும் நான் ஏத்திக்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும் போது எதுக்கு சார் நீங்க அபராதம் விதிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனா காரணம் கூற மறுத்த காவலர் அபராதம் விதிப்பதற்காக ஓட்டுநர் உரிமத்தை தொடர்ந்து கேட்டபடி இருந்ததா கூறப்படுது. உதவி ஆய்வாளர் சீருடையில இருந்திருக்காரு. நீங்க உண்மையிலேயே காவலர் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அடையாள ஆவணத்தை காட்டுங்கன்னு ஓட்டுநர் கூறியிருக்காரு. நான் உண்மையிலேயே போலீஸா இல்லையான்னு ஏங்க உங்ககிட்ட சொல்லணும்? அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் ஃபைன் போடுறேன், அதுக்கப்புறமா நான் போலீஸா இல்லையா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த வழியா இன்னொரு போலீஸ்காரரும் அண்ட் பொதுமக்களும் சேர்ந்து 2 பேரையும் சமாதானம் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து சரக்கு வாகன ஓட்டுநர் தன்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. புறப்பட்ட சில நிமிஷங்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதா எஸ்எம்எஸும் வந்திருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. வண்டிக்குள்ளதான் லோடு இருக்கு. ஸ்கூல் புக்ஸ் எடுத்துட்டு போறேன். லைசன்ஸ் இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு, பேட்ஜ் இருக்கு, ஆர்சி இருக்கு, எல்லாம் கரண்ட்ல இருக்கு. சார் ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சாரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இதை நான் கமிஷனர்கிட்டையும் ஐஜி கிட்டையும் ரிப்போர்ட் பண்றேன். சார் அப்ஸ்ட்ரக்ஷன், வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? சொல்றேன் சார். டெல் மீ யுவர் நேம் சார். யுவர் நேம் சார். could you please show your ID card? could you please show your ID card? could you please show your ID card? லைசன்ஸ் கொடுங்க சார். you please show me your ID card. you show me your ID card sir. லைசன்ஸ் கொடுங்க. நீங்க ஐடி கார்டு காட்டுங்க. லைசன்ஸ் கொடுங்க. நீங்க ஐடி கார்டு காட்டுங்க. நீங்க போலீஸ் தான், நான் எப்படி நம்புறது? நீங்க ஐடி கார்டு காட்டுங்க. நான் காட்டுறேன் லைசன்ஸ் டோருக்கு. நான் காட்டுறேன். தோ இது என் ஆர்சி, இது என் லைசன்ஸ். நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க சார். நான் நம்பணும்ல. நான் உங்களுக்கு காட்டுறேன்ல. நீங்க காட்டுங்க, உங்க ஐடியா காட்டுங்க. உங்க ஐடியா காட்டுங்க சார். நான் ஏன் காட்டணும்? உங்க ஐடியா காட்டுங்க. நான் தான் காட்டிட்டேன். நீங்க போடுங்க சார். நீங்க என்ன டீடைல் சொல்லுங்க. ரெக்கார்ட் கேக்குறேன். ரெக்கார்டு நான் தோ காட்டுறேன். தோ இருக்கு ரெக்கார்டு. தோ சார் கிட்ட தோ ரெக்கார்டு இருக்கு. நீங்க உங்க ஐடி காட்டுங்க. உங்க ஐடி காட்டுங்க, நான் தரேன். உங்க ஐடி தோ இருக்கு சார். உங்களுக்கு அதிகம் கிடையாது. எனக்கு இருக்கு. as a public I have all rights. as a public I have all rights. ரைட்ஸா? ஆமா. நீங்க காட்டுங்கன்றேன். நீங்க போலீஸ் நான் எப்படி நம்புறது? நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க சார். நான் கேஸ் போட்டு நம்ப சார் நான் கட் பண்ண முடியாது சார். நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன். என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சொல்லுங்க. லெட் மீ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு? இங்க பாருங்க. வேலிட் ஆர்சி, வேலிட் லைசன்ஸ், வேலிட் இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக், லோடு ஸ்கூல் புக். அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபாய் போடணுமாமே? இப்போ 500 ரூபாய் போடணுமா? எதுக்கு போடணுமா? எதுக்கு 500 ரூபாய் போடணுமா? ஏன் என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு? நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன் சார். நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார். இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் 500 ரூபாய் போடணுன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ரக்ஷன்? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. நான் படிக்காத ஆளா? பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி ஹோல்டர், 8 வருஷம் பேங்க்ல வேலை பார்த்தவன். என் போதாத காலம் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார். நீங்க போலீஸ் நீங்க ரெக்கார்ட் தாங்க சார். யூ டெல் மீ யுவர் ரெக்கார்ட் சார். நீங்க போலீஸ் உங்க ரெக்கார்டு காட்டுங்க சார். நான் காட்டிட்டேன். இதோ வீடியோலயும் இருக்கு. அந்த போலீஸ்கார கிட்ட சார். நீங்க போலீஸ்கார் தானே? இந்தாங்க சார். நீங்க போலீஸ் தானே? நாங்க ரெக்கார்டு பாத்துங்க. நீங்க என்ன கேஸ் போட போறீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
நான் என்ன வயலேஷன் பண்ணிட்டேன்? இப்போ நீங்க ரெக்கார்டு காமிக்க மாட்டீங்க. நான் ரெக்கார்டு காமிச்சாச்சு. என்ன காமிக்கலன்னா என்ன காமிக்கல? ஜோ காமிச்சாச்சு. உங்க கையில கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் எதுக்கு உங்க கையில ரெக்கார்ட் கொடுக்கணும்? நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. செந்தமிழன் போடுங்க. நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் எதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட் கொடுக்கணும்? என்ன கேஸ் முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்ஸ்ட்ராக்ஷன் இதுல? நீங்க இப்ப ஒழுங்கா ப்ராப்பரா கொடுக்கலனா நான் ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு காசு கொடுக்கறது தான் சார் மெயின் வேலை. உங்களுக்கு காசு கொடுக்கறது தான் மெயின் வேலை. அப்பா பேரு. நான் எதுக்கு எங்க அப்பா பேர் சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க முதல்ல ஐடி கார்டே காட்டல. நீங்க ஐடி கார்டே காட்டல சார். நான் சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணீங்களா பாருங்க. நீங்க வாங்க அவர் என்ன கேஸ் போடுறாரோ பாத்துக்கலாம்.